ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானாஸ் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சக்கரை பொங்கல். இது குட்டீஸ்லேருந்து பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இது சமைக்க ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சக்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 2 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், வெல்லம் 3/2 கப், முந்திரி தேவையான அளவு, காஞ்ச திராட்சை தேவையான அளவு, ஏலக்காய் சிறிதளவு, நெய் 4 டீஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 2 பத்தை, சால்ட் தேவையான அளவு. இப்போ வாங்க சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பச்சரிசி 2 கப், பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இதில் அரிசியை விட 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. அதில் நம்ம இதை குக்கரில் மாற்றிக்கலாம். அப்புறம் 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு 4 விசிலுக்கு வச்சுக்கலாம். 4 விசில் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ண உடனே 4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். 2 கப் கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் நெய் 4 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதில் ஏலக்காய், முந்திரி, திராட்சை தேவையான அளவுக்கு போட்டு நல்லா பொன்னிறமான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் துருவலும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வெள்ளைப்பாகு இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. இப்போது நம்ம ட்ரையல் பார்ப்போமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹெல்த்தி. பாய்.